நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கௌபி போன்ற அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் பணப்பரிமாற்ற தளங்களை போன்று போலியாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இவ்வாறான போலியான தளங்கள் மற்றும் செய்திகள் மூலம் பொதுமக்களின் பணம் மோசடி செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசாங்க சேவைகளுக்கான கட்டணங்களை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கௌபி தளத்தை போலவே போலியான இணையதளங்கள் மோசடி கும்பல்கள் உருவாக்கியுள்ளன. இவ்வாறான தளங்கள் மூலம் வாகன போக்குவரத்து அபராதங்களை செலுத்துமாறு மக்களை ஏமாற்றியுள்ளனர். மேலும் இலங்கை போலீசாரின் பெயரில் போலி குறுஞ்செய்திகளை அனுப்பி வாகன உரிமையாளர்கள் ஏதோ ஒரு போக்குவரத்து குற்றத்தை செய்துள்ளனர். அபராதத்தை உடனே செலுத்துமாறு கூறி போலியான இணைய இணைப்புகளை வழங்குகின்றார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து அபராதங்கள் பொதுவாக அந்த இடத்திலேயே வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதன் பின்னரே வழங்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் குற்றங்கள் கண்டறியப்பட்டாலும் போலீசார் ஒருபோதும் குறுஞ்செய்தி மூலம் வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்பதில்லை. அத்துடன் அதிகாரப்பூர்வமற்ற இணைப்புகள் மூலம் அபராதத்தை செலுத்துமாறு அறிவுறுத்துவது இல்லை என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு நிதி பிரச்சினை எதுவும் இல்லை என்று அமைச்சர் நாளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் பயணிகள் முனையத்தின் கொள்ளளவை விரிவுபடுத்தும் தொடர்பான ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எம்எஸ் மகா என்ஜினியரிங் பிவிடி எல்டிடி நிறுவனத்திற்கு இந்த திட்டத்தினை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. துறைமுகம் மற்றும் சிவில் அமைச்சக சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைகளுக்கு அமைக்கவே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஆளில்லா விமான சேவை சோதனைகளை செய்வதற்கான திட்டங்களை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் தாமிந்த ராம்புக்வெலை இந்த முன்னெடுப்பு ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படும் என்றும் இது விமான போக்குவரத்தை நவீனமயமாக்குவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட மோதல் குறித்து சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமூடி கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்படி குறித்த மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டங்கள் அடங்கிய செயற்பாடுகள் காணப்பட்டதா என்பது குறித்து தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மதவாத்திய வகமாலு கொல்லேவ பகுதியில் ஏனையின் வீதியில் நேற்றைய தினம் பிற்பகல் நடந்த வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மதவாத்தியில் உள்ள வகமாலு கொல்லேவ பள்ளியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஆவார். கேட்டனில் உள்ள கொட்டக்கல பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற ஒரு பாரகூர்த்தி மதவாத்தியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற ஒரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதிய போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒரு நீதிமன்ற வழக்குக்காக மதவாதியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசை பாதைக்கு சென்ற போதே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தின் முற்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மீது விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் முடிவு செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சார்பில் நீதிமன்றத்தின் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் விளக்கமறியலில் கைதி ஒருவர் சிறைச்சாலை உத்தியோகத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான சிறைச்சாலை உத்தியோகத்தர் சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் நேற்றைய தினம் நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்ற போது குறித்த நபரின் விளக்கமறியலை நீதிமன்றம் நீடித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து விளக்கமறியல் கைதியை மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றபோது குறித்த நபர் சிறைச்சாலை உத்தியோகத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்.
தாக்குதலில் காயமடைந்த சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட பயங்கர மோதலின் போது கைதிகள் தப்பியோடுவதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு தொடர் மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அவரது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர் அவசரமாக பாதுகாப்பானதொரு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடப்பாண்டில் இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000-ஐ நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பாறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்றைய தினம் மாலை பாரிய தீயணைப்பு ஒன்று பதிவாகியுள்ளது. நவகம்புர தொழிற்பேட்டையில் இயங்கி வருகின்ற தேங்காய் நார் தொழிற்சாலையிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தொழிற்சாலையின் கதவொன்றை வெல்டிங் செய்கின்ற பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போதே அதிலிருந்து தெரித்து விழுந்த தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது பட்டதில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. முகநூல் நேரலையின் போது உயிரிழந்த கரந்தினிகவின் தல்கவத்து பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபரின் மரணம் குறித்து கரந்தினிக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இறந்தவரான தினேஷ் விஜயவர்தன பல ஆண்டுகளாக தென்கொரியாவில் பணியாற்றி அண்மையில் இலங்கை திரும்பியிருந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் ஜூலை 12ஆம் தேதி இரவு நடைபெற்ற நிலையில் நேரலை ஒளிபரப்பின் போது அவர் தவறான முடிவெடுப்பதற்கு முன்பு ஆரம்பத்தில் நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 119 என்ற அவசர உதவி எண் மூலம் முறைப்பாடு வந்ததை அடுத்து விசாரணையை தொடங்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக சடலம் எல்பட்டிக வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கு சுற்றுலாத்துறையின் பங்களிப்பை அதிகரிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 2030ஆம் ஆண்டிற்குள் சராசரி சுற்றுலா பயணிகளின் செலவினத்தை கணிசமாக அதிகரிப்பதை இலங்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.